அவர் மந்திரிப்பார், நீங்க உங்களோட முன்னையோட மார்க்கத்தோடு போகணும் அப்படின்னு சொல்லி ஒரு எச்சரிக்கை பண்ணினாங்க. அதுக்கு பிறகு எல்லாரும் சரியென்று ஏற்றுக்கொண்டாங்க. யாருமே அபூபக்கர் நாயகத்துடைய வீட்டுக்கு முன்னால போரில்லை, சுபத்துக்கு பின்னால. அப்படி போக கட்டாயம் தேவைப்பட்டா பஞ்ச எடுத்து காதை அடைச்சு கொண்டு போறது. அப்படி சிலர் என்ன செய்யறது, பஞ்சால காதை அடைச்சு கொண்டு வரும் பொழுது அவங்கள மனம் சொல்லுது, இன்றைக்கு ஓதுறாரா இல்லையான்னு பார்க்கணுமே, நான் 2 காதையும் அடைச்சு கொண்டு வந்தீங்க, எனக்கு ஓதுற சத்தம் கேட்குது இல்லை, இன்னைக்கு ஓதுறாரா இல்லையா தெரியாது, எதுக்கும் கொஞ்சம் பஞ்ச எடுத்து பார்ப்போம், ஓதுறாரா இல்லையான்னு பார்ப்போம்னு பஞ்ச எடுக்கிறது. எடுத்த சீருக்கு ஓதுற சத்தம் கேட்கிறது. காதை அடைக்க விருப்பம் இல்லை, அவ்வளவு இன்பமாக இருக்கிறது. அது கருத்துக்களை புரிகிறவர்களுக்கு விளங்குகிறவர்களுக்கு எப்படி இருக்கும்? அவருக்கு காதை இப்ப அடுத்த காதை தொடர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு மரம் உள்ள போய் உட்கார்ந்து இஸ்லாத்துக்கு வாரது. இப்ப அபூஜஹில் பார்த்தா இது சரிவார விளையாட்டு இல்ல. தண்ட கூட்டத்தை கூட்டிக்கணும் வந்து அபூபக்கர் நாயகத்துடைய வீட்டை உடைச்சிட்டு சொன்னா, அபூபக்கரே உங்களுக்கு வீடு தேவையண்டா ரோட்டில இருந்து தூர போனது கட்டிக்கோங்க, ரோட்டு கிட்ட கெட்டிக்கொண்டு எங்கட ஆக்களை எல்லாம் நீங்க கெடுத்தாதாங்க. அபூபக்கர் நாயகம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பாருங்க, அப்ப அல்லாஹு தஆலா ஈமானிலே மிக உச்சகட்டத்திலே வாழ்ந்த அந்த உத்தமர்கள், ஹைருல் பஷரி பஅதல் அம்பியா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய வாயினால் அபூபக்கரை எப்படி பாராட்டினார்கள் ரலியல்லாஹு அன்ஹு? என்ன சொன்னார்கள்? நபிமார்களுக்கு பின்னால் மனிதர்களில் மிக மிக உயர்ந்தவர்கள் சிறந்தவர்கள் அபூபக்கர் நாயகம் என்று சொன்னார்கள். அபூபக்கருடைய நாயகத்துடைய ஈமானை ஒரு தட்டிலும் உலக மக்களுடைய ஈமானை ஒரு தட்டிலும் வைத்து நிறுத்து பார்த்தால் அபூபக்கர் நாயகத்துடைய ஈமான் தான் பாரமாக இருக்கும் என்று சொன்னார்கள். அப்படியான அபூபக்கர் நாயகம் ஓதுகிற குர்ஆன், அந்த குர்ஆன் எவ்வளவு காந்த சக்தி மிக்கதாக அமைந்திருந்தது என்று நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வந்த வரலாறை நாங்கள் ஹதீசுகளிலே பார்க்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புதியோரு மார்க்கம் கொண்டு வந்தார்கள். அந்த மார்க்கம் நாளுக்கு நாள் வளர்ந்து ஓங்கி கொண்டு போகிறது. இதை தட்டி கேட்க யாரும் இல்லையா என்று எதிரிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து குரல் எழுப்பும் பொழுது, இதோ உமர் இருக்கிறேன் என்று வாளை ஏந்தி கொண்டு அந்த முகம்மதின் தலையை கொண்டு வருகிறேன் என்று சூளுரைத்து விட்டு வருகிறார்கள் சபையிலே இருந்து உமர். அப்படி ரலியல்லாஹு அன்ஹு வரும் பொழுது வழியிலே ஒரு சஹாபி பார்க்கிறாங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக வாராங்க. சஅத் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு கேட்கிறாங்க, உமரே என்ன இவ்வளவு பெரிய அவசரமா போறீங்க? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையை கொண்டு வர போறேன். சஅத் ரலியல்லாஹு அன்ஹு முஸ்லிம், அவங்க அதை காட்டிக்கொள்றதில்ல. இவர் இப்படி சொல்லிட்டு அவரை சொல்ற, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட தலையை நீங்க கொண்டு வரங்காட்டிலும் அவங்களோட குடும்பம் பார்த்து கொண்டு அழிப்பாங்கன்னு கேட்டாங்க. என்ன நீ அவருக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறாய், நீனும் இஸ்லாத்துல வந்தீங்கிறாய் போல விளங்கு. முதல் ஒன்ன வேலை பார்த்துட்டு தான் முகமதை பார்க்கணும்னு ஓங்கினாங்க. வாழ அவங்கள்ட்டையும் வாழி இருந்தது, அவங்களும் வாழ ஓங்கினாங்க. 2 வாளும் மோதும் பொழுது சஅத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னாங்க, உங்களோட சகோதரி உமர் ரலியல்லாஹுடைய சகோதரியுடைய பெயரும் ஃபாத்திமா. எத்தனையோ ஃபாத்திமா கழிந்தாங்க, அவங்களோட சகோதரியும் ஃபாத்திமா. உங்களோட சகோதரி ஃபாத்திமா இஸ்லாத்துல வந்து உங்களுக்கு தெரியாதா? ஏண்ட குடும்பத்தாக்களும் அந்த சரியன்ல பேத்து மாட்டிக்கொண்டாங்களா? முதலாவது அதை பார்த்துட்டு தான் மத்த வேலைன்னு சொல்லி இப்ப சஅத் ரலியல்லாஹு அன்ஹு விட்டு போட்டு சகோதரியுடைய வீட்டுக்கு போறாங்க. அந்த நேரம் பார்த்து சகோதரிக்கு கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க குர்ஆன. எலும்புகள், மிருகங்களுடைய தோள்கள், பட்டைகள் அந்த காலத்துல எழுதியிருந்தாங்க. அதைத்தான் சஹாபாக்கள் இஸ்லாத்துல வந்தவங்களுக்கு படிச்சு கொடுக்கிறது. இப்ப சகோதரி ஃபாத்திமாவுக்கு படிச்சு கொடுத்து கொண்டிருக்கிறாங்க. அந்த நேரத்துல உமர் ரலியல்லாஹு அன்ஹு வேகமாக போய் ஊட்ட தட்டுறாங்க. தட்டுற வேகத்துல தெரியும் வந்திருக்கிற உமர் படிச்சு கொடுத்து கொண்டிருந்த அந்த சஹாபி ஹதீஸிலே வருகிறது, குஷ்னி உள்ளுக்கு போய் சட்டிபானைகளுக்குள்ள உட்கார்ந்து கொண்டாரு. பூராக சட்டிபான நடுவுல உட்கார்ந்து கொண்டாரு பயந்து. உள்ளுக்கு வந்த உமர் தன்னுடைய சகோதரிக்கு ஓங்கி அரைஞ்சாங்க. அவங்க அழுகிறாங்க, ஏன் நீ இஸ்லாத்துல வந்தாய்? இப்ப அடிபட்டதானே, மறைகிறதுக்கு மறைக்கணும். அது உண்மையான மதமாக இருந்தா என்ன குத்தமிக்குது? அது நாங்க அதை ஏற்றுக்கொண்டதுனால என்ன பிழைக்குது? அது சத்தியமான மதம், அது உண்மையான மதம். அப்படியா? அந்த ஏடு
குர்ஆன் எழுதப்பட்ட அந்த ஏடு அங்கு வைக்கப்பட்டிருக்குது. அதை கொஞ்சம் தாங்க பார்க்க. அடிபட்ட நேரத்திலும் கூட அந்த உத்தமி என்ன சொன்னாங்க தெரியுமா? அதை தர முடியாது. ஏன் தர முடியாது? அது பரிசுத்தமான மறை. குர்ஆன் இருக்கிற லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹ்ஹரூன். குர்ஆனிலேயே அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்கிறான், சுத்தமில்லாமல் தொடாதே. கொள்கைவாதிகள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? குர்ஆன எல்லோருமே தொடலாம், எப்பொழுதுமே தொடலாம். ஹைல் நிஃபாஸோடு இருக்கின்றவர்களும் கூட குர்ஆனை ஓதலாம் என்று நம்முடைய முன்னோர்களான இமாம்கள் கொண்டு வந்த ஷரியாவுடைய சட்டங்களை குழி தோண்டி புதைத்து மக்களை வழிகெடுத்துக் கொண்டிருக்கின்றார்கள் கொள்கைவாதிகள். குர்ஆனுக்கு எந்த மதிப்பும் இல்லை, எந்த கண்ணியமும் கொடுப்பதில்லை. சும்மா குர்ஆனுக்கு மதிப்பு கொடுக்கிற மாதிரி நடிப்பாங்க. தருணம் வரும் பொழுது பத்த வச்சாங்க என்னதான் பத்த வச்சாங்க? அங்க குர்ஆனும் பத்த வைக்கப்படவில்லை. உங்களுக்கு குர்ஆன் பத்த வச்சா உங்களுக்கு என்னப்போ? நீங்க தானே செல்றீங்க குர்ஆனுக்கு ஒழு தேவையில்லை, மதிக்க தேவையில்லை, கண்ணியம் தேவையில்லை, மரியாதை. நாங்க சொல்றோம் குர்ஆனை மதிக்கணும், குர்ஆனை கண்ணியப்படுத்தணும், குர்ஆனை தலையில வைத்து சுமக்கணும் என்று சொல்கிறது நாங்க தான். நீங்க தேவையில்லை என்று சொல்றீங்களே, அது பித்அத்ன்றீங்க, அது ஷிர்க்ன்றீங்க, இவ பத்த வச்சுன்றீங்க. இது என்ன அர்த்தம் இல்லாத பேச்சாய்க்கு? ஒரு தடவை அப்துல் காதர் மஹ்லரி இந்தியா நாட்டிலே இருந்து நம்முடைய சிலோனுக்கு வந்து அடிக்கடி சுன்னத் ஜமாத் பயான்கள் நிகழ்த்துவார்கள். இப்பொழுதும் கூட ஸ்ரீலங்கால இருக்கிறார்கள். அவர்கள் ஒரு பயானிலே சொன்னார்கள், எங்களோட நாட்டில் ஒரு பெண்மணி குர்ஆனை ஓதினார். குர்ஆனை ஓதி முடிந்த பின்னால் அந்த தாய் என்ன செய்தால், குர்ஆனை முகந்தால் தலையிலே தூக்கி வைத்தால், அல்மாரிக்கு மேல கொண்டு போய் வைத்தார். அவங்களோட மகன் ஒரு வஹாபி, மகனோடோடி வந்து குர்ஆனை எடுத்து அல்மாரிக்கு கீழால போட்டார். போட்டுட்டு அவங்களோட உம்மாட்ட சொல்றாங்க அந்த வஹாபி, இந்த குர்ஆன் எந்த அச்சகத்திலே அச்சிடப்பட்டது உங்களுக்கு தெரியுமா தாயே? திரையிலே கூத்தாடுகின்ற விபச்சாரிகள், அந்த விபச்சாரிகளுடைய போஸ்டர் அடிக்கின்ற அச்சகத்திலே அடித்த குர்ஆன். இதை முகக்கிறீங்களே, உங்களுக்கு மூளைக்கிறா? குர்ஆனை மதிக்கிறார்கள், நல்லா மதிக்கிறாங்க. ஆகவே குர்ஆனை மதிக்க வேண்டும், குர்ஆனுக்கு கண்ணியம் கொடுக்க வேண்டும், குர்ஆனை சிறப்புப்படுத்தி வைக்க வேண்டும். அது உன்னதமான ஒரு மறை, அது உயர்வான ஒரு மறை, அகில உலகத்துக்கும் பொதுவான ஒரு நூலாக அல்லாஹு தஆலா அந்த குர்ஆனை தந்திருக்கிறான். இந்த குர்ஆனுடைய ஆரம்ப வரலாறு தோல் பட்டைகளிலே மட்டைகளிலே அது எழுதப்பட்ட ஒரு காலம் இருந்தது. அதைத்தான் இப்பொழுது ஃபாத்திமா நாயகி உமர் ரலியல்லாஹுடைய சகோதரி அவங்க சொன்னாங்க, அதை தர முடியாது, அது பரிசுத்தமானது, நீங்க அசுத்தமானவர்கள். அல்லாஹு தஆலா குர்ஆனில் சொல்றான், முஷ்ரிக்கீன்கள் எல்லாம் நஜீஸ். எல்லா முஷ்ரிக் எப்ப அவங்க இஸ்லாத்துல வாராங்களோ அதுக்கு பின்னால்தான் அவங்க சுத்தமாகிறாங்க. முஸ்லீம்கள் மூமீன்கள் எல்லோருமே சுத்தமானவர்கள், காபிர்கள் எல்லோரும் அசுத்தமானவர்கள். இப்பொழுது அவங்க சொன்னாங்க, அப்படியா, அப்ப நான் குளிச்சு போட்டு சுத்தமாகி கொண்டு வாரன்னு அவங்கட தங்கச்சிட்டு விடுதானே, பின்னால போய் ஒரு தொட்டில தண்ணிக்கு குளிச்சாரு. அது சரியா சட்டம் அல்ல, அந்த நேரம் நடந்த ஒரு நிகழ்வு, இஸ்லாத்தின் ஆரம்ப கால வரலாறுகள். அவர் என்ன செய்தார், நல்லா குளிச்சு சுத்தமாக்கி கொண்டு வந்து தாங்க இப்ப கேட்கிறாங்க. மனைவி அவங்கள சகோதரிட்ட கேட்க, சகோதரிக்கு அடிச்ச அடி அந்த விரல் எல்லாம் ஆழமாக பதிந்தது. அடிச்ச பின்னால தன்னுடன் பிறந்த ஒரு உடற்பிறப்பிலையா மனசுல ஒரு வேதனை அவங்களுக்கு, நான் அடிச்சிட்டேனே. இப்ப அவங்க சமாளிக்க போறாங்க, அவங்க கேட்கிறாங்க குர்ஆனை தாங்க, அவங்க கொடுக்கறாங்க. அந்த நேரத்தோட வந்த உணர்வுக்கு அடிச்சாங்க. இப்ப அவங்க அழுகிறாங்க, அவங்களோட கன்னத்துல கையும் பதிஞ்சிக்குது, அந்த இரக்கமும் வருது. உடன் பிறந்த அந்த பிறப்பு, அந்த இரக்கம் வந்த உடனே இப்ப நல்ல முறையில் நடந்து கொள்றாங்க. குர்ஆன் அவங்க கொடுக்கறாங்க, இவங்க எடுத்து ஓதுறாங்க. சூரத்து தாஹா, அரபிகள் அல்லவா, சில ஆயத்துகளை ஓதும் பொழுது எனக்கும் இஸ்லாத்துல வர கருத்தாயிக்குது, ஆசையாயிக்குது. அப்படி சொன்ன உடனே குஷினில ஒழிச்சு கொண்டிருக்கிறாரே கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு, அவங்களோட காது கேட்டது, அடே இஸ்லாத்துல வரப்போறேன்னு சொல்றாரு, அப்ப நான் ஏன் ஒழிச்சு கொண்டிருக்கணும், எனக்கு அடிக்க மாட்டாரு. டக்குன்னு வெளியே வந்து உமர் ரலியல்லாஹு சொல்றான், உங்களுக்கு இஸ்லாத்துல வர ஆசையா, ரசூலுல்லாஹ் எங்க இருக்கிறாங்கன்னு எனக்கு தான் தெரியும், நான் உங்களை கூட்டிக்கொண்டு போவா, ஓ என்ன கூட்டிக்கொண்டு போங்க என்று சொல்லி இப்ப கப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூட்டிக் கொண்டு வராங்க.
கூட்டி கொண்டு வந்து எங்க இருக்கிறாங்க தெரியுமா? அருக்கம் ரலியல்லாஹு